சரி ஸ்வேதா, நீங்க வந்து பிஏ டூப்னு லாக் பண்றீங்க. அடுத்து தாமரை, நான் வந்து சி. சியா? ஸோ வேற வழி இல்லை. நவீன், நீங்க வந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏவை தான் டூப்னு லாக் பண்ணோம். உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? ஆனா எனக்கு சி மேல தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி, ஓகே. சி மேல உங்களுக்கு டவுட்டா இருக்கு. பட் ஆனா நீங்க ஏவை தான் இந்த ரவுண்ட்ல லாக் பண்ணிருக்கீங்க. ஸ்வேதா பி, தாமரை சி அண்ட் நவீன் வந்து ஏ. இப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸ்வேதா, நீங்க வந்து பிஏ டூப்னு லாக் பண்ணீங்க. உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வாங்க. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது. மாக்கப்பா ஒன்று நோட் பண்ணீங்களா? சொல்லுங்க. நானும் அவரும் கிரீச் ஒரே கலர். அவரை ப்ளீஸ் நீங்க போறதுக்குள்ள சிரிக்க வச்சிருங்க. அத லாஸ்ட்ல இருக்காரு. லாஸ்ட்ல அவருக்கு என்னன்னா நம்மள எவனும் டூப்னு சொல்லிடுவாங்களோ அப்படி ஒரு பதட்டம் அவருக்கு. அதனால அப்படியே உண்மையிலேயே சொல்றேன், நீங்க இவரை பத்தி பெருமை தெரியல வந்தோன்னு விசாரிச்சேன். மேடையில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மேடையில் வந்து 7500 ஸ்பாட்லே. யாருக்கு அமையும்? யாருக்கு அமையும்? எதுக்கு தெரியுமா? எங்கேயுமே நீ வாசிக்க கூடாதுன்றக்காக. வாங்கயா வாங்கயா, அது பேர் நம்மளுக்கு யாரா கொடுத்துட போறாங்க. ஐயா அதுக்கும் சிரிக்கலங்க. அதுக்கு சிரிக்கலையா அவங்க? அவ இன்னைக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் அவர் ஞாயிற்றுக்கிழமை. நீங்க பண்றது ரொம்ப மக்கையா இருக்கு. அதாவது ஏன் செருப்பு வாங்கி எண்ணெய் அடிச்ச மாதிரி. வாங்க ஒரு நிமிஷம். இல்ல ரொம்ப மக்கையா இருக்கு. அத ஒரு வெக்கங்கிட்டு போய் நான் கேட்டு வாங்குறேன். பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். ஸ்டார்ட். அருமை 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 அருமை. அடுத்ததாக தாமரை லாக் பண்ண சி. வாங்க. ஓகே, இப்ப பாரு தாமரை இறங்கிட்டாங்கல்ல, பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கும். அண்ணா பின்னாடி 2 பேர் ஏர்ப்ளைன் மோட்ல இருக்கீங்களே, ஆக்டிவேட் ஆகுங்க. ரெடி ரெடி. வேற வழி இல்லாம நவீன் அவர்கள் ஏவ டூப்னு லாக் பண்ணியிருந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாம். வாங்க நவீன். மாதம் ஒரு காது குத்து இருக்கு 4ஆம் தேதி. அதுக்கு எங்க புக் பண்ண என்னன்னு நான் டவுட்ல இருந்தேன். யூனிஃபார்ம் வந்து ரூம்ல இருக்கு. இது அட்வான்ஸ் 4ஆம் தேதி 4 மணிக்கு டான் வந்துடும். பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி ஆடி நான் பார்த்தது இல்லை. அதே போல ஐயா, நான் ஒரு 6000 மேடை வைக்கும் போயிருக்கேன். நான் தோல்வி அடைந்த ஒரே மனிதன் என் அதனால என்னுடைய தொழிலை அப்படியே விட்டுட்டு குரம்பேட்டையில் ஏதோ பிளம்பிங் வேலையை கூப்பிட்டாங்க, போய் பொழப்பு ஓட்டிக்கிறேன்.
இப்படி மனுஷிட்ட போல போட்டு நாங்க சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு வேணாங்க. இப்போ கூட ஒரு ரியாக்ஷன் இல்ல. எந்த ரியாக்ஷன் இருக்கா இன்னைக்கு? எனக்கு வாய் வலிக்குது. அவர் பார்க்க 3 ஜோக் எனக்கு மறந்துகிட்டே இருக்கு. ஓகே ஃபைனலாக என்ன சொல்கிறீங்க ஸ்வேதா? நீங்கள் வந்து ஏற்கனவே லாக் பண்ண பியில் இருக்க போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது மாற போகிறீங்களா? பி தான். பியில் இருக்கிறீங்களா? சரி தாமரை நீங்கள் நான் சில இருக்கேன். சியில் இருக்கீங்களா? சிஏ பிடிச்சிருக்கான் அவங்களுக்கு. ஓகே பி. ஓகே ஏலேருந்து பியில் மாறினால உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இப்போ கம்மியாகும். ஸோ ஏபிசியில் யார் சரியான டூப்பு அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. ஐயா அது எப்படியா தாமரை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம்? உண்மையிலேயே எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. எப்படி ஒரு டூப்ளிகேட்டோ ஒரு ஆள் கண்டுபிடிக்கும்னா அவங்களும் டூப்ளிகேட் இருந்தா தான் கண்டுபிடிக்கும். சரியான டூப்பை கண்டுபிடித்தது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை. ஸோ தாமரைக்கு எந்த பாயிண்ட் கம்மியாகாம அவங்க 1000 புள்ளிகள்ல இருக்காங்க. ஸ்வேதா வந்து தப்பான டூப்பை லாக் பண்ணி 200 இழந்து இப்போ நீங்க 800 புள்ளிகள்ல இருக்கீங்க. மிஸ்டர் நவீன்குமார் போன ரவுண்ட்லயும் தப்பான முடிவு எடுத்து இப்பயும் தப்பான முடிவை எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 300 போய் 700 புள்ளிகள்ல இருக்கீங்க. ஓகே ஐயா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. நல்ல வேலைக்கு இவ்வளவுல என்ன யாரும் டூப்னு கண்டுபிடிக்க வரைக்கும். எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி கெட்டப்ல வந்திருக்கீங்க. தேங்க்யூ. சும்மா போனா நல்லா இருக்காதியா? ஆமா. இனிமேல் நீங்க 2 வீலர்ல போகும்போது சப்போஸ் ஹெல்மெட் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா 4 பேருக்கு தர்மம் பண்ணிட்டு போங்க. எதை? ஏதா காசோ ஏதோ ஒரு உணவோ. ஏன்யா? தர்மம் தலைகாக்கு, அது காசு. தர்மம் தலைகாக்கு. ஆமாம் உட்காருங்க. இந்த கெட்டப்பில் வந்தாலே உதவி செய்யணும்னு ஒன்று தோணும். ஹெல்மெட் போடாத இளைஞர்களுக்காக இந்த கெட்டப்பில் வந்துட்டு அது செஞ்சால் நல்லாயிருக்கும். சும்மா போலிக்காக செய்யாமல். அதனால் ஒரு 8-9 பேருக்கு இந்த ஹெல்மெட்டை நீங்களே கொடுத்துருங்க. இங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு. ஓ தலைவர் வேஷத்துல வந்தாலும் தலைவர் என்ன பண்ணாரோ அதையே நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைத்த மதுரை முத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றிங்க. போயிட்டு வரேங்க. ஐயா அதெல்லாம் ஓகே. ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க ஒரு 9 பேருக்கு ஹெல்மெட் கொடுத்தீங்களே, அதுல ஒரு 8 பேர்கிட்ட பைக்கே இல்லையா?